Hallelujah. Hallelujah. දෙවියන් වහන්සේට ස්තුති වේවා. Amen. தேவனுக்கு ஸ்தோத்திரம். උදෑසනත් අපි දෙවියන් වහන්සේගේ වචනය බලන්න යනවා. இந்த காலை வேளையில் நாங்கள் தேவனுடைய வார்த்தைக்கு கடந்து செல்ல போகிறோம். අපි බලන කාරණාව නම් நாங்கள் பார்த்து வருகிற விடயமானது බලව දෙවියන් වහන්සේගේ රාජ්‍ය ධර්මනිෂ්ඨකම සේවීම. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுவதை குறித்து. දැන් මතක 6:33 අපිට කියනවා මේ කාරණාව. மத்தேயு எழுதின சுவிசேஷ புத்தகம் 6வது அதிகாரம் 33வது வசனம் இப்படி சொல்லுகிறது. පළමුව முதலாவதாக, දෙවනුවට නෙවෙයි. இரண்டாவதாக அல்ல. දෙවියන් වහන්සේ කවදාකවත් දෙවනි තැන ගන්න කැමති නැහැ. தேவன் ஒருபோதுமே இரண்டாவது இடத்தை எடுக்கிறவர் அல்ல. තේරුම් නැහැ මම කිව්වේ. நான் சொன்னது உங்களுக்கு புரியவில்லை. අගේ දෙවනි තැන ගන්න දෙවියන් වහන්සේ කැමති නැහැ. உன்னுடைய இரண்டாவது இடத்தை எடுக்க தேவன் பிரியமே இல்லை. උන්වහන්සේට ඕන පළමු තැන. அவருக்கு வேண்டும் உன்னுடைய வாழ்க்கையில முதலாவது இடம். ඒ නිසා ஆகவே තමා හැමදේම පළමුව දෙවියන් වහන්සේට කළ යුතු තිබෙනවා. நீங்கள் செய்கிற எல்லாவற்றிலும் முதலாவது தேவனுக்குரியதா இருக்க வேண்டும். ඔය කාලය, இந்த காலம், ඔය මුදල්, பணம், ඔගේ ශ්‍රමය, உங்களுடைய பிரயாசம், ඒ සියල්ල උන්වහන්සේට අයිති. இவை எல்லாமே தேவனுக்கு சொந்தமானது. පළමුව දේව රාජ්‍ය, முதலாவது தேவனுடைய ராஜ்யம், ඊළඟට ආශිර්වාදය. அடுத்தது ஆசீர்வாதம். උන්වහන්සේ පළමුව. அவரே முதலாவதா இருக்க வேண்டும். උන්වහන්සේ කියන්නේ ඒකයි. මාව පළමුවට දාන්න ඉතුරු ටික මම කරන්නේ. ஆகவே நான் சொல்லுகிறேன், முதலாவது என்னை முதலிடத்தில் வைத்துக்கொள், மீதியானதை நான் கவனித்துக் கொள்ளுகிறேன் என்று. මගේ රාජ්‍ය පළමුව දාලා කොටන ගන්න. என்னுடைய ராஜ்யத்தை முதலாவதாக வைத்து கட்டி எழுப்பு. මම මුගේ ජීවිතේ ගොඩන ගන්නම්. நான் உன்னுடைய வாழ்க்கையை கட்டி எழுப்புவேன் என்று. උන්වහන්සේගේ වචනය පළමුව විය යුතුයි. தேவனும் அவருடைய வார்த்தையும் முதலாவதானதா இருக்க வேண்டும். ඒ නිසා ஆகவே දේව රාජ්‍ය පළමුව. முதலாவது தேவனுடைய ராஜ்யமாய் இருக்க வேண்டும். දැන් අපිට කියන කාරණාව තමයි எங்களுக்கு சொல்லப்படுகிற காரியம்தான், උන්වහන්සේ කිව්වා අපේ කෑමට වඩා அவர் சொல்லுகிறார், நாங்கள் சாப்பிடுகிற உணவை விட. ඔගොල්ලෝ මතේ සුභාරන්ගේ හතරවෙනි පන්තියේ කියවන්න ඇති. நீங்கள் மத்தேயு எழுதின சுவிசேஷ புத்தகம் 4வது அதிகாரத்தை வாசித்திருப்பீர்கள். එතන ආපහු අපි කියන මතේ 4:4 කියවන්න. மத்தேயு எழுதின சுவிசேஷ புத்தகம் 4வது அதிகாரம் 4வது வசனம். උන්වහන්සේ උත්තර දෙමින් මිනිසයා දෙවියන් වහන්සේගේ මුඛයෙන් නික්මෙන සියලු වචන වලින් ජීවත් වෙනවා මිස රොටි පමණකින් ජීවත් නොවන්නේ කියා ලියා තිබේයි කීසේක. දැන් ඒක ලියා තිබේ. මොනවද ලියා තියෙන්නේ? என்ன எழுதப்பட்டுள்ளது? රොටි. அப்பம். රොටි කියන්නේ මොනවද? அப்பத்தினாலே மாத்திரம் அல்ல. දෙවියන්ගේ වචනය තමව ජීවත් කරනවා. ஆமென். தேவனுடைய வார்த்தை உங்களை வாழ செய்கிறது. හරිද? ඒ නිසා ஆகவே තමයි කියවිය යුතුයි. அதை நீங்கள் வாசிக்க ඒ வேண்டும், විශ්වාස කළ යුතුයි. அதை நம்ப வேண்டும், මෙනෙහි කළ යුතුයි. அதை தியானம் செய்ய வேண்டும், ඒ මතේ ක්‍රියා කළ යුතුයි. அதன்படி பயணிக்க வேண்டும், ඒක ආදරය කළ යුතුයි. அதை நேசிக்க வேண்டும். හalleluya. මම විශ්වාස කරන දේ තමයි போதகர் நம்புகிற காரியமானது දෙවියන් වහන්සේ මගේ ජීවිතේට සලස්මක් තිබෙනවා. தேவனுக்கு அவருடைய வாழ்க்கையை குறித்து ஒரு திட்டம் இருக்கிறது. ඊට කියනවා තමගේ ජීවිතේට දෙවියන් වහන්සේ සලස්මක් තියෙනවා කියලා. எத்தனை பேர் நினைக்கிறீங்க உங்களுடைய வாழ்க்கையிலும் தேவனுக்கு ஒரு திட்டம் உண்டு என்று? සමහර අය ෂුවර් නැහැ. சிலருக்கு உறுதி இல்லை. නේ? දෙවියන් වහන්සේට සලස්මක් තියෙනවා කියලා. යර්මියා 29:11 කියවන எரேமியா எழுதின தீர்க்கதரிசன புத்தகம் 29வது அதிகாரம் 11வது வசனத்தை வாசியுங்கள். මා විසින් නුඹලා ගැන කරන යෝජනා මමම දනිමි. නුඹලාට මතු කාලයේදී බලාපොරොත්තුවක් දීමට ඒවා විපත්තියේ නොව සමාදානයේ යෝජනායයි ස්වාමීන් වහන්සේ කියනසේක. හalleluya. அல்லேலூயா. කැලසමගේ කාලය දෙවියන් වහන්සේ ඒ වචනයටත් ආත්මයටත් අපි වපුරන මොහොතේ உங்களுடைய வாழ்க்கையிலே தேவனுடைய வார்த்தைக்கும் அவருடைய ஆவியானவருக்கும் அந்த காலத்தை விதைக்கும் பொழுது
එය තමාගේ ජීවිතයේ ඒ ආත්මික ඵලය ඇති කරනවා. அது ஆவிக்குரிய கனிகளை கொண்டு வரும். දිව්‍යන් වහන්සේගේ වචනයේ බලය ප්‍රකාශ වෙනවා තමාගේ ජීවිතේ. தேவனுடைய வார்த்தையில் இருக்கிற வல்லமை உடைய வாழ்க்கையிலிருந்து வெளிப்படும். ඒ කියන්නේ දිව්‍යන් වහන්සේගේ වචනය අපි නිරන්තරයෙන්ම ප්‍රකාශ කළ යුතුයි. தேவனுடைய வார்த்தையை எந்நேரமும் நாங்கள் அறிக்கை செய்வது முக்கியம். දැන් අපි හිතනවා හැටියට අපි ඉගෙන ගන්න අවශ්‍යයි. கிறிஸ்தவர்கள் என்ற வகையிலே நாங்கள் படித்துக் கொள்வது முக்கியம். අපේ ජීවිතේට එන සෑම අවස්ථාවකම කතා කරන්න. எங்களுடைய வாழ்க்கைக்கு வருகிற ஒவ்வொரு நொடி பொழுதிலும் அதை பேச வேண்டும். වචනය ප්‍රකාශ කරන්න. வார்த்தையை அறிக்கை செய்ய வேண்டும். අපේ සිතුවිල්ලට අපේ මනසට අපේ අදහස් වලට කතා කරන්න. எங்களுடைய யோசனை, எங்களுடைய மனது, எங்களுடைய கருத்துக்களுக்கு நாங்கள் அதை அறிக்கை செய்ய வேண்டும். තමාගේ පවුලට කතා කරන්න. உங்களுடைய குடும்பத்துக்கு அதை பேச வேண்டும். තමාගේ දරුවන්ට කතා කරන්න. உங்களுடைய பிள்ளைகளுக்கு அதை பேச வேண்டும். ඒ තමාගේ පුතාට දුවට உங்களுடைய மகன் மகளுக்கு, නෑදෑයන් உறவினர்களுக்கு මේ අයගේ ජීවිතයට ඉහළින් වචනය කතා කරන්න. இவர்களுடைய வாழ்க்கைக்கு மேலாக தேவ வார்த்தையை அறிக்கை செய்ய வேண்டும். මට දැසන මතක් වුණු කාරණාවක් තමයි இன்னைக்கு காலையிலே போதகருக்கு நினைவு வந்த விடயம், මගේ කුරුද්දක් තිබුණා පාන්දර කියන්නේ 12 එක වෙනකොට මේ යාඥා කරන්න. போதகருடைய வாழ்க்கையில ஒரு பழக்கம் இருந்தது, நடுஇரவு 12-1 மணிக்கு இடையிலே ஜெபம் பண்ணுவது. තරුණ කාලේ අපි තා උනන්දුවේ வாலிப பிராயத்திலே மிகுந்த ஊக்கத்தோடு கூட ඒ දවසක් මේ ඩේවිඩ්ගේ කකුල දෙක ටිකක් මෙහෙම වෙලා තිබුණේ. இப்ப ஒரு முறை போதவருடைய மூத்த மகன் சகோதரர் டேவிட் அவருடைய வாழ்க்கையில அவர் குழந்தையா இருக்கும் பொழுது அவருடைய 2 கால்களும் கொஞ்சம் கவட்ட கால் மாதிரி நெளிஞ்சிருந்துச்சு. ඒ ඉස්පිරිතාලේ දුන්නා ගැජට් එකක් ඒක දාලා හැමදාම කකුල දෙක උතාන්න ඕනේ. මේ කකුල දෙක කෙලින්නේ. இப்ப அந்த 2 காலும் நேராக மாறுவதற்கு வைத்தியசாலையிலே சில உபகரணங்களை கொடுத்திருந்தார்கள், அதை பூட்டுவதற்கு. இப்போ ஒரு நாள் போதகர் நடுஇரவு இந்த மாதிரி ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கும் பொழுது இப்போ அந்த மகன் வந்து கொஞ்சம் துடிக்கிறத பார்த்திருக்கிறார். இப்போ அந்த மகனுக்கு வந்து கால் 2 ஒழுங்கா நீட்டவும் முடியல. ஏனென்றால் அது அந்த உபகரணங்கள் போட்டு கட்டப்பட்டு இருக்கிறது, அவரால் பெறவும் முடியவில்லை. இதை பார்க்கிறாராம் போதகர். போதகர் என்ன செய்தாராம், போதகர் எழும்பி அதை கலட்டினாராம். அவர் சொன்னாராம், இன்றைய நாளிலிருந்து இந்த 2 கால்களும் நேரான காலாக மாற வேண்டும் என்று, சாதாரணமாக மாற வேண்டும் என்று. இப்ப நம்ம எல்லாருக்கும் தெரியும் அவர் எப்படி நடக்கிறார் என்று. ஆமென், அல்லேலூயா. இறுதியாக திருத்துவ கல்லூரியிலே ஒரு ரகர் கேப்டனாக கூட மாறினார். அது மாத்திரமல்ல, இன்னொரு முறை அதே மாதிரி போதகர் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் போது நீங்க நினைக்கலாம் இதெல்லாம் ரொம்ப நையாண்டியா இருக்கு அப்படின்னு. இப்போ தேவன் சொன்னாராம், ஜெபம் பண்ணு இந்த மகனுடைய மனைவிக்காக என்று. சில நேரத்தில் அந்த பிள்ளை வந்து ஒரு குழந்தை பருவத்திலே இருந்தது. போதகர் கேட்டாராம், ஆண்டவரே பிள்ளைக்கு இப்பதான் 3 வயசு, இப்ப என்ன கல்யாணத்தை பத்தி ஜெபிக்கிறது அப்படின்னு. தேவன் சொன்னாராம், நீ ஜெபம் பண்ணு அப்படின்னு. போதகர் தேவனுக்கு நன்றி சொல்லுகிறார், அன்றைக்கு அந்த சொன்ன ஜெபத்தை செய்ததுக்காக. போதகருடைய குடும்பத்துக்கும் அவருடைய மகனுக்கும் நினைச்சு கூட பார்க்க முடியாத, எடுத்துக்கொள்ள முடியாத ஒரு குடும்பத்தை தேவன் கொடுத்தார். ஏனென்றால் நாங்கள் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மிகவும் அதிகமாக செய்ய தேவன் வல்லவராக இருக்கிறார். ஆமென். இப்போ அவருடைய மனைவியுடைய தகப்பனார் வந்து ஒரு முக்கிய வங்கியிலே அதிகாரியாக இருக்கிறார்.
அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த அதிகாரத்தில் இருக்கிறவருடைய மகளை திருமணம் முடிப்பது ரொம்ப கடினமான ஒன்று. හරිද? ඒක දෙවියන් වහන්සේ කරපු දෙයක්. அது தேவன் செய்த காரியம். ආමේන්. හalleluya. හරි. දෙවියන් වහන්සේට හදවතක් තියෙන, தேவன் மேல் ஒரு இருதயம் உள்ள, දෙවියන් වහන්සේට ප්‍රේම කරන, தேவனை அன்பு செய்யக்கூடிய, නමස්කාර කරන කාන්තාවක් දීලා තියෙනවා. நமஸ்காரம் செய்யக்கூடிய ஒரு மனைவியை தேவன் கொடுத்திருக்கிறார். හalleluya. அல்லேலூயா. කතා කරන්න ඕනේ. பேச வேண்டும். අපේ අවස්ථාවට අපි කතා කරන්න ඕනේ. எங்களுடைய சந்தர்ப்பத்துக்கு நாம பேச வேண்டும். ගොඩක් වෙලාවට අපි හිතන්නේ මේ දේවල් දෙවියන් වහන්සේට කරන්න පුළුවන් කියලා. சில நேரத்திலே நாங்கள் நினைக்க மாட்டோம் தேவனால் இதெல்லாம் செய்ய முடியுமா என்று கூட. දෙවියන් වහන්සේව සමාන විට අපි ප්‍රශ්න කරනවා. சில நேரத்திலே தேவனை நாங்கள் என்ன செய்வோம், கரைச்சல் கொடுத்து கொண்டிருப்போம். හරිද? මොකද අපි දේව රාජ්‍යය හොයනකොට අන් සියලු දේව දෙවියන් වහන්සේලා අප වෙනුවෙන් කරන්න පුළුවන්. ஆமென். நாங்கள் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடும் பொழுது மற்ற எல்லாவற்றையும் தேவனால் கொடுக்க முடியும். පළමුව முதலாவது මේක අමතක කරන්න එපා. இதை மறக்கவே வேண்டாம். මට අද සමහර වෙලාවට මේ මිනිස්සු ගැන හිතනකොට මම කල්පනා කරනවා දෙවියන් වහන්සේට දෙකේ කුලයට දාලා දීලා. இப்ப போதகர் இந்த காலகட்டத்திலே இந்த கிறிஸ்தவ மனுஷர்களை குறித்து பார்க்கும் பொழுது அவருடைய வாழ்க்கையில தேவன் எந்த இடத்துல இருக்கிறார், துட்டு ரெண்டுக்கு ரெண்டாவது இடத்துல வச்சிருக்காங்க. ඒ කියන්නේ කාර්යාවේ බර්ත්ඩේ පාටි එකකට யாருடைய சரி பிறந்த நாள் அந்த விருந்துக்கு, නැත්නම් කොටහළු ගෙදරකට அப்படி இல்லாவிட்டால் ஒரு சடங்கு விருந்துக்கு, නැත්නම් දාන ගෙදරක அப்படி இல்லாவிட்டால் ஒரு அன்னதான நிகழ்வுக்கு, ඔන්න ඔබ එකත් අද ක්‍රිස්තියානියාගේ දෙවියන් වහන්සේ හතරවෙනියට දාලා දීලා. தேவனை இப்ப இருக்கிற கிறிஸ்தவங்க நாலாவது இடத்துல வச்சிருக்கிறாங்க. ඒක ඒගොල්ලෝ තේරෙන්නේ නැහැ. අන්න ඒක තමයි ලොකු ප්‍රශ්නේ. இதை குறித்து அவங்களுக்கு எந்த ஒரு அறிவுமே இல்லை. இதுதான் இன்னைக்கு பெரிய பிரச்சனை. කියලා තේරුම් ගන්නවත් නැහැ. இவர் இப்படிப்பட்டவர் என்று கூட ஒரு உணர்வும் இல்லை. මෙන්න මේව තමයි. இவைகள் தான் අර සභාව තුළ මිනිස්යන්ගේ ජීවිතේ පල්ලෙහාට අදින කාරණා. இன்னைக்கு சபையிலே மனுஷர்களை கீழே இழுக்கிற காரியம் இவைகள். මානසික අභිමුඛයේ කාලය ගෙවන එකට වඩා அவருடைய சமூகத்திலே நேரத்தை செலவு செய்வதை விட දැන් මරණය කොහොමද යන්නේ? இப்ப இறந்து போனா நம்ம எங்க போவோம்? යයි ස්වර්ගයට බලාගෙන ඉන්න. பார்த்துக்கிட்டே இருங்க, பரலோகம் போயிடலாம். යයි. போகலாம். ඇයි? ஏன் වෙන ඒවානේ හිටියන්නේ. வேற யோசனை අරයාගේ මගුල් ගෙදරයි මෙයාගේ දානේ තව එකනයි මම නැත්තම් මේ දේශපාලන ප්‍රශ්නයක් නැත්තම් මගේ මේ අස්වැසුම ගන්න ඕනේ ඒ නිසා මං ගියා. இப்ப நாங்க என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம், அங்க விருந்து இங்க விருந்து அப்படி இல்லாடி போனா அரசாங்கத்துல கொடுக்கிற அந்த நலன் போறிய அசுவசமா இவைகளை தான் நினைச்சுக்கிட்டு இருக்கோம். හරිද? නමුත් දෙවනන්සේ කරුණාවන්තයි. ஆமென். இரக்கமுள்ளவர். කරුණා කරන එකයි. போதகர் அதை நினைக்கிறார். දෙවනන්සේ කරුණාවන්තයි. அவர் இரக்கமுள்ளவர். දෙවනන්සේ අපි ගැන සලකනවා. அவர் எங்களை குறித்து கரிசனை உள்ள தேவன். හරිද? අපේ ඔළුවට උඩින් ප්‍රශ්න ගිහිලා තිබ්බා. எங்களுடைய தலைக்கு மேல பிரச்சனை வந்திருந்தாலும் අපේ ජීවිතේ ප්‍රශ්න වලින් මිරිකලා තිබුණා. எங்களுடைய வாழ்க்கையானது பிரச்சனையிலே ஒரு பிழிஞ்சு எடுக்கிற மாதிரி இருந்தாலும் නාහය වතුරට යට වෙන්න තව ටිකයි තියෙන්නේ. எங்களுடைய மூக்கு தண்ணி உள்ளுக்கு போற அளவுக்கு தண்ணி எங்க கிட்ட வந்திருந்தாலும் කී දෙනෙක් හිතලා තියෙනවද? எத்தனை பேர் இந்த மாதிரி நிலைமையில இருக்கிறீங்க? හොඳ සභාවක්. ரொம்பவும் நல்ல சபை, ஒரு பிரச்சனையுமே இல்லை. කිසි ප්‍රශ්නයක් නැති සභාවක්. හalleluya. எந்த பிரச்சனையுமே இல்லாத ஜனங்கள் இருக்கிற ஒரு சபை. හරි හොඳයි. ரொம்ப நல்லம். එතන කියන්නේ අවංක නැහැ. உண்மை இல்லை. මට නම් වෙන ප්‍රශ්න වල මං ඉන්නේ. போதகருக்குன்னா அவருடைய உயரத்துக்கு நிறைய பிரச்சனைகளோட ඒත් இருக்கிறார். මම බය නැහැ. ஆனாலும் அவர் பயப்பட மாட்டார். ஆமென். ඇයි? ஏன் හා? ஏன் ගීතාවලිය 66 12 කියවන්න. சங்கீதம் 66வது அதிகாரம் 12வது வசனம். වතුරට බෑ, නින්දරට බෑ, තවුනාට කිසි දෙයකට බෑ. මම පල්ලයට දාන්න. அங்கே ஜலத்துக்கு முடியாது, அக்கினிக்கு முடியாது, போதகருடைய வாழ்க்கையை கீழே இறக்கி தள்ள. ඒ කියන්නේ ඔබ මිනිසයන් අපේ හිසට උඩින් නැව
යවුසේක. ගිනි මැදින් හා ජල මැදින්ද ගියවුව. නමුත් ඔබ අප එහි සාරවත් තැනකට පැමිණෙවුසේක. ஹalleluya. දැන් මම ප්‍රශ්න තුලින් යනකොට போதகர் பிரச்சனைக்குள்ளே போகும்போது කරදර තුලින් යනකොට அங்கே கஷ்டங்களுக்குள்ளே போகும்போது ඉස්සර මං කලේ ස්වාමීනි අයි මට මේ ප්‍රශ්නේ අයි මට මේ කරදර. இப்ப முன்பு என்றால் போதர் என்ன சொல்லுவாராம், ஏன் ஆண்டவரே எனக்கு இந்த மாதிரி பிரச்சனை கஷ்டம் எல்லாம் வருதுன்னு. දැන් இப்பொழுது මම දන්නවා. அவருக்கு தெரியும் මොකද ජනමතින් ගෙනියන්නේ? அவர் தண்ணீரிலே நடக்க செல்கிறார், ගෙනියන්නේ தீயையும் கடக்க මට வைக்கிறார், යන්න ඉඩ දෙන්නේ. போவதற்கும் இடம் கொடுக்கிறார். මට ප්‍රශ්න ඇති වෙන්නේ. அவருக்கு பிரச்சனை வருவது යහපත් තැනකට ආශිර්වාදවත් තැනකට මාව ගෙනියන්න යනවා. ஒரு நன்மையான செழிப்பான இடத்திற்கு அவரை நடத்தி செல்வதற்காகவே. ඒ ඔබ කලබල නම් நீங்கள் கலங்கி போய் இருந்தால் කලබල වෙන්න එපා. நீங்கள் கலங்கவே வேண்டாம். මොකද ஏனென்றால் දෙවියන් වහන්සේ ආශිර්වාදවත් තැනකට තමයි ගෙනියන්න තමයි. ஆமென். தேவன் உங்களை செழிப்பான அந்த இடத்திற்கு கொண்டு போவதற்கே நடத்துகிறார். හැබැයි ඒක ඇවිල්ලා මේ පල්ලියේ ඉරිදර පල්ලිය ඇවිල්ලා රෙජිස්ටර් එක මාර්ක් කරන්න නෙවෙයි. அது ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்துக்கு வந்து உங்களுடைய பெயர்களை பதிவு செய்வதற்கு அல்ல. හරි ගොඩක් වෙලා පල්ලියට ආව ඒ නිසා දෙවියන් වහන්සේ අපිත් එක්ක ඉන්න ඕනේ. இப்ப நான் ஆலயத்துக்கு போயிட்டு அதனால தேவன் என்னோட கூட இருக்கணும் அப்படி அல்ல. මම දසෙන් කොන දැම්මා. நான் தசம பாகம் கொடுத்தேன், මේ ඔක්කොම කරා. இது எல்லாத்தையும் செய்தேன். දැන් මට වහන්සේ ආරක්ෂා කරන්න ඕනේ. இப்ப நீங்க தான் என்ன பாதுகாக்கணும், සපයන්න ඕනේ. எனக்கு கொடுக்கணும். දැන් මේක ඕනේ. இதெல்லாம் வேண்டும். උන්වහන්සේලා කියන්න ඕනේ නැහැ නේ මේක කරන්න. இதெல்லாம் அவரை பார்த்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, செய்யுங்க செய்யுங்க என்று. හැබැයි අපිට තමයි කියන්න ඕනේ මේක කරන්න, දේව රාජ්‍ය වැඩේ කරන්න, බලමු දේව රාජ්‍ය ගැන හිතන්න, දේව රාජ්‍ය මේ ඔක්කොම අපිට තමයි කියන්නේ. වෙනවන්ට මොනවද කියන්න ඕනේ. பட் நாங்க தான் சொல்றோம், முதலாவது தேவனோட ராஜ்யத்தை தேடுங்க, கொடுங்க, அதை செய்யுங்க, இதை செய்யுங்கன்னு சொல்லி தேவனுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. තමාගේ පවුලේ අය உங்களுடைய குடும்ப அங்கத்தவர்கள் පියෙක් හැටියට ஒரு தகப்பன் என்ற வகையிலே, තමාගේ පවුලේ අය உங்களுடைய குடும்பத்தார் என்ற வகையிலே මේ අනුදෑසන මම ඇමරිකාවට මම උතාට කතා කරා. இன்னைக்கு காலையில அவருடைய மகனுக்கு அமெரிக்க தேசத்துல இருக்கிறார், அவரோட தொடர்பு கொண்டாராம். මම ගාවා මේ මට මතක් වුණා ඔයා පොඩි කාලේ ජොනසන් මම කතා කරා. ඒකල මම කිව්වා ඔයා පොඩි කාලේ මිනිස්සුන්ට යාඥා කරනකොට මිනිස්සු සෝුණා. இப்ப போதகர் பேசக்குள்ள அவருக்கு நினைவுபடுத்தினாராம், மகனே நீ சின்ன காலத்துல நீ மனுஷர்களுக்கு ஜெபம் பண்ணும் பொழுது அவங்க குணமானாங்களே என்று. මම සේවයක් කරන්න හිතන්නේ. போதகர் கேட்டாராம், அப்படிப்பட்ட நீ உனக்கு ஒரு ஊழியம் செய்ய ஆசை இல்லையா என்று. නෑ මම දැන් මෙහෙම ඉඳගෙන සේවයක් තමයි කරන්නේ. அவர் சொன்னாராம், நான் இப்படி இருந்துகிட்டு ஊழியம் தான் செய்யறேன் அப்படின்னு சொல்லி. ඔබතුමාගේ සේවයට මම සහයෝගය දෙනවා. තව කාගවත් සේවයට මම සහයෝගය දෙනවා. මම මිනිසුන්ට උපකාර කරනවා. නේ මගේ දාසයෙන් පුරසදා මේ ඔක්කොම මම කරනවා. உங்களுடைய ஊழியத்திற்கும் இன்னும் உங்களை போல அநேகருடைய ஊழியங்களுக்கும் நான் ஒத்தாசையா இருக்கிறேன், ஆலயங்களுக்கு தசம பாகங்களை கொடுத்து உதவி செய்கிறேன் என்று சொன்னார். யோசுவா මොනවද කිව්වේ? யோசுவா என்ன சொன்னார்? පළවෙනි සාමුල් 13 මොනවද කියන්නේ? 1 சாமுவேல் 13வது அதிகாரம் 13வது வசனம் என்ன சொல்லுகிறது? ඊකරුකම ගැන කතා කරනවා. அங்கே கீழ்ப்படுதலை குறித்து பேசப்படுகிறது. දෙවියන් වහන්සේ කිව්ව දෙයට කීකරු වීම. தேவன் சொன்னதற்கு கீழ்ப்படிவது. පළවෙනි සාමුල් 15:22. 1 சாமுவேல் 15வது அதிகாரம் 22வது வசனம். ස්වාමීන් වහන්සේගේ මඩට කීකරු වීම පවන ගවන පූජාවලටත් යාග පූජාවලටත් ස්වාමීන් වහන්සේ ප්‍රසන්න වන සේක්ද. පූජාවට වඩා කීකරු වීමත් වැටළුවන්ගේ දෙලට වඩා ඇහුම්කන් දීමත් හොඳය. මොනවද කියන්නේ එතන? இங்கே என்ன சொல்லப்படுகிறது? දවන පූජාවට වඩා කීකරු වීම වැදගත්. தகன பலிகளை விட கீழ்ப்படிவதே உத்தமம். මොන මරද යන්නේ? நன்றாக ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். අපි මේක දුන්නා අරක දුන්නා අපි කැප වුණා එකක්වත් අදාළ නැහැ. நான் அதை கொடுத்தேன், இதை கொடுத்தேன், நான் என்னை அர்ப்பணித்தேன், இது ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. දෙවියන් වහන්සේගේ වචනයට කීකරුද? தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறோமா? දෙවියන් වහන්සේ කියන දේ අහනවා. தேவன் சொல்லுகிறதை கேட்கிறோமா?
තමාගේ ඒ කැපවීම உங்களுடைய அந்த அர்ப்பணிப்பு පළමු දෙවියන් වහන්සේ. முதலாவது தேவனுக்காய் இருக்க வேண்டும். මේ තමා පියෙක් හැටියට. நீங்கள் ஒரு தகப்பன் என்ற வகையிலே, මවක් හැටියට. ஒரு அம்மா என்கிற வகையிலே, පවුලක් හැටියට. ஒரு குடும்பம் என்ற வகையிலே තමාට තියෙන වගකීම තමයි දෙවියන් වහන්සේට සේවය කරන්න. உங்களுக்கு இருக்கிற பொறுப்பு தான் முதலாவது தேவனை சேவிப்பது. ஆமென். ඒ තමයි යෝෂුවාගේ 24 යෝෂුවා 24 15 මොනවද කියන්නේ? ஆகவே தான் யோசுவா 24வது அதிகாரம் 15வது வசனம் 22வது வசனம் அங்கே சொல்லப்படுகிறது, நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்று. ஆமென். එහෙත් අපි නම් මමද මාගේ පවුලද දැන් බලන්න මේක හරිය පුද්ගලික දෙයක්. இது தனிப்பட்ட ஒரு காரியம். අපි ඔක්කොම සේවය නෑ. நாங்க எல்லாரும் சேர்ந்து அப்படி அல்ல. පුද්ගලික වගකීමක් තියෙනවා. මමද தனிப்பட்ட ஒரு பொறுப்பு இருக்கிறது. நானும் මාගේ පවුලද මාගේ පවුල මමද බලමු මම முதலாவது நான், තමා நீ. තමා ගෙදර පියාණන් තමා දෙවියන් වහන්සේට බලමු සේවය කරන්න ඕනේ. நீங்கள் குடும்பத்திலே ஒரு தகப்பனாக தலைவராக இருந்தால் நீ முதலாவது தேவனை சேவிக்கிறவனா இருக்க வேண்டும். ඒකවල அதன் பிறகு භාර්යාව දෙවියන් වහන්සේට සේවය කරන්න ඕනේ. மனைவியும் දරුවන් දෙවියන් වහන්සේට සේවය කරන්න ඕනේ. மனைவியும் பிள்ளைகளும் தேவனை சேவிக்க வேண்டும். හරි. මේක හරි වැදගත්. இது மிகவும் முக்கியம். මේක තමයි තේරුම් ගන්නවද නැද්ද දන්නේ. இது உங்களுக்கு புரிகிறதா இல்லை என்று கூட தெரியவில்லை. පුද්ගලික වගකීමක් තියෙනවා තමාට හැම කෙනෙකුටම. தனிப்பட்ட உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு பொறுப்பு இருக்கிறது. දෙවියන් වහන්සේ සේවය කරන්න. தேவனை சேவிப்பதற்கு. හරිද? තමා ඒක කොයි විදිහට කරනවද, තමා යාඥාවේ යෙදෙනවද, තමා තවමනම් සේවයක් කරනවද, සුභාරංචි සේවයේ යෙදෙනවද, මේ තමා සංගීත සේවයේ යෙදෙනවද, නැත්නම් පොඩි දෙයක් අතවාල එකක් සේවයක්. இப்ப நீங்க செய்கிற பலவிதமான காரியங்களாக, வேலைகளாக, ஊழியமாக கூட இருக்கலாம். சில நேரத்திலே காலையில வந்து இந்த ஆலயத்தை பெருக்க கூட்டுகிற ஒரு வேலையா கூட இருக்கலாம். ඒ හැම එකටම විපාකයක් තියෙනවා. ஆமென். இவை எல்லாவற்றுக்கும் பலன் உண்டு. හැම එකටම විපාකයක්. இவை எல்லாவற்றுக்கும் பலன் உண்டு. සමානට දැනෙන්නේ නැති වෙන්න පුළුවන්. இது சில நேரத்திலே உங்களுக்கு உணராமல் கூட இருக்கலாம். නමුත් හැම එකටම විපාකයක් තියෙනවා. இவை எல்லாவற்றுக்கும் பலன் இருக்கிறது. ඒ නිසා තමයි මොනවා කරන්නේ? ஆகவே நீங்கள் எதை செய்தாலும் දෙවියන් වහන්සේට පොඩි දෙයක් කරත් ඒක දෙවියන් වහන්සේට මතක තියෙනවා. தேவனுக்காக ஒரு சின்ன காரியத்தை செய்தாலும் அதை தேவன் ஞாபகம் வைத்திருப்பார். අපිට තමයි දෙවියන් වහන්සේ කොච්චර ලොකු දෙයක් කරත් අමතක වෙන්නේ. இப்ப நாங்க தான் எவ்வளவு பெரிய காரியம் செஞ்சாலும் அதை மறந்தே போயிடுறோம். අපි බලමු. முதலாவதா ස්තුතිවන්තකමෙන් තමයි පටන් ගන්න. அது நன்றி உள்ளத்தோடு ஆரம்பிக்க வேண்டும். දෙවියන් වහන්සේට පළමුව අපි ස්තුති කරන අය වෙන්න. முதலாவது தேவனை பார்த்து நாங்கள் நன்றி சொல்றவங்களாக இருக்க வேண்டும். මේක අපේ යාඥාව ගන්න. எங்களுடைய ஜெபத்தை எடுத்து பாருங்களேன். පළමුවෙන්ම අපි අරගෙන මොනවද අපි කියන්නේ? இப்போ முதலாவது எங்களுடைய ஜெபத்துல எதை நாம் ஆண்டவர் இடத்துல சொல்லுகிறோம்? ඕගොල්ලෝ මොනවා කියනවද දන්නේ නැහැ. நீங்க எல்லாரும் என்ன சொல்றீங்களோ தெரியாது. මම නම් කරන පළමුව போதகர் என்ன சொல்லுவார் என்றால், முதலாவதாக ස්වාමීනි கர்த்தாவே ස්තුතිවන්ත உமக்கு நன்றி சொல்லுகிறேன் என்று சொல்லுவார். මේ මොහොත නිසා இந்த தருணத்துக்காக என்று, දවස නිසා இந்த நாளுக்காக என்று, අවස්ථාව නිසා இந்த சந்தர்ப்பத்துக்காக என்று, වහන්සේ මට ලබා දුන් සියලු දේ நீர் எனக்கு கொடுத்த எல்லாவற்றுக்காகவும், සුවේ සමාදානයේ ප්‍රීතිය அன்பு, சந்தோஷம், சமாதானம், ஆரோக்கியம், ඔක්කොම අපි ස්තුති කරලා තමයි පටන් ගන්නේ. இவை எல்லாவற்றுக்கும் நன்றி சொல்லிவிட்டு தான் ஆரம்பிப்பேன். හරිද? ඒ අපිට කියනවා එසාය පොතේ 40:31 எங்களுக்கு சொல்லப்படுகிறது எசாயா 40வது அதிகாரம் 31வது வசனம். ස්වාමීන් වහන්සේ ගැන බලා සිටින්නෝ කවුරුගේ සවිය අලුත් කරගන්නෝය. ඔව්හු රාජාදීන්ගේ පියාඹා නගින්නෝය. ඔව්හු දුවන්නෝය. එහෙත් වෙහෙස නොවේති. ඔව්හු ඇවිදින්නෝය. එහෙත් ක්ලාන්ත නොවේති. හරිද? දැන් මෙතනදී இந்த இடத்திலே ස්වාමීන් වහන්සේ කියන කාරණාව තමයි கர்த்தர் சொல்லுகிற காரியமானது, උන්වහන්සේ කෙරෙහි බලා සිටිනවා.
அவரை நோக்கி காத்திருக்கிறவர்களுக்கு සවිය අලුත් කරගන්නවා කියලා කියනවා. அவர்களுடைய பலன் புதிதாகும் என்று சொல்லப்படுகிறது. ඒ කියන්නේ ආත්මිකව, ஆவிக்குரிய விதத்திலும் මානසිකව, மன ரீதியாகவும் ශාරීරිකව சரீர ரீதியாகவும் සියලු ආකාරයේ ශක්තිමත් භාවයක් ඇති වෙනවා කියලා. ஆமென். எல்லா விதத்திலுமான புதிய பலன் அவர்களுக்கு உண்டாகும்படியாக. ආමෙන්. ஆமென். මේක තමයි සත්‍යතාවය. இதுதான் சத்தியம். නේ? තමා ආත්මික ශක්තිමත් වෙන්නේ උන්වහන්සේ කෙරෙහි බලා සිටීම. நீங்கள் ஆவிக்குரிய பலனை பெற்றுக்கொள்ள முடியும், பலனடைய முடியும் அவருக்காக காத்திருக்கும் போது. නේ? උන්වහන්සේට පුළුවන් තමා කායිකව ශක්තිමත් කරන්න. උන්වහන්සේට ඉතර ලොකු වැඩක් නෙවෙයි. தேவனுக்கு முடியும் உங்களை சரீர பிரகாரமாகவும் பலப்படுத்த. அது பெரிய வேலை இல்லை. නේ? එක අවස්ථාවකදී ஒரு சந்தர்ப்பத்திலே නේ? ඒ ප්‍රොෆෙසර්වරයාට කිව්වා ஒரு தீர்க்கதரிசியை பார்த்து சொன்னார், නැගිටලා මේක කරලා දවස් 40ක් ආයෙ කන්නම් බෑ නෑ. හැබැයි ඔයා දවස් 40ක් ගා ගමනක් යන්නේ. මේක මේලක් කාලා කොහොමද දවස් 40ක් ගමන් කරන්නේ? என்ன சொன்னார்? நீ எழும்பி சாப்பிடு, 40 நாள் ரொம்ப தூரம் பயணம் போக வேண்டும். ஒரு நேரம் சாப்பிட்டு எப்படி 40 நாள் பயணம் போறது? දෙවියන් වහන්සේට කරන්න බැරි දෙයක් නෑ. ஆமென். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஆமென். අපි දෙවියන් වහන්සේගේ කෑම කෑවොත් நாங்கள் தேவன் கொடுக்கிற உணவை சாப்பிட்டால் අපිට ශක්තිය එනවා. எங்களுக்கு பலன் உண்டாகும். මානසිකව மன ரீதியாக අපිට ශක්තිමත් භාවයක් එනවා. எங்களுக்கு ஒரு பலன் உண்டாகும். හරියට කල්පනා කරන්න පුළුවන්කම. சரியாக யோசிக்கக்கூடிய தன்மை අපිට உருவாகும். හිතන්න පුළුවන්කම. நினைக்கக்கூடிய தன்மை உருவாகும். හරි දේ කරන්න හරි දේ හිතන්න පුළුවන්කම. சரியானதை செய்ய சரியானதை நினைக்க முடியும். ඒ නිසා ஆகவே අපි තේරුම් ගන්නවා නම් நாங்கள் புரிந்து கொள்வோம் என்றால் උන්වහන්සේ කැමති දේ අපි කරන්න ලෑස්ති නම් அவர் விரும்புகிறதை நாங்கள் செய்ய ஆயத்தமாய் இருந்தால் උන්වහන්සේව සතුටු කරන්න. அவரை பிரியப்படுத்த, උන්වහන්සේව සතුටු කරන්න. தேவனை பிரியப்படுத்த, උන්වහන්සේට අභිප්‍රායක් තියෙනවා ඔබ හැම කෙනෙකුගේම ජීවිතේ. தேவனுக்கு ஒவ்வொருடைய வாழ்க்கையின் குறித்து ஒரு அபிப்பிராயம் இருக்கிறது. ඒ අලුත් කිවිසුමේ ගත්තොත් புதிய ஏற்பாடை எடுத்துக்கொண்டால் හරි අපිට කියනවා ක්‍රියා එකේ அப்போஸ்தலர் 1வது அதிகாரம் 8வது வசனம் இப்படி මොනවද சொல்லப்படுகிறது. කියන්නේ? ආ නුමුත් සුද්ධාත්මයන් වහන්සේ නුඹලා කෙරෙහි පැමිණි කල නුඹලා බලය ලබන්නු විය. එවිට නුඹලා යෙරුසලමේද මුළු යුදේයේද සමාරියේද පොළවේ සීමාව දක්වා මාගේ සාක්ෂිකාරයෝ වන්නව යයි කීසේක. දැන් මොකද්ද මෙතන කියන්නේ? இந்த இடத்திலே என்ன சொல்லப்படுகிறது? උන්වහන්සේ අපිට සුද්ධාත්මය දීලා දෙන්නේ අන්‍ය භාෂාවේ කතා කරන්න විතරක් නෙවෙයි. தேவன் எங்களுக்கு பரிசுத்த ஆவியானவரை கொடுத்திருக்கிறார், அந்நிய பாஷை பேசுவதற்காக மாத்திரம் அல்ல. අපි අන්‍ය භාෂාවෙන් කතා කරලා අපේ ආත්මික தත්ත්වය වෙන්නන්න පුළුවන්. அந்நிய பாஷையை பேசி ஆவிக்குரிய தன்மையை நாங்கள் வெளிப்படுத்த முடியும். මට සුද්ධාත්මය ඉන්නවා කියලා පෙන්නන්න පුළුවන්. எனக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார் என்று காட்ட முடியும். නමුත් මූලික කාරණා මොකක්ද? ஆனாலும் முக்கிய காரணம் என்ன? මේ සුද්ධාත්මය දීමේ අභිප්‍රායය. பரிசுத்த ஆவியானவரை கொடுப்பதற்கான நோக்கம் என்ன தேவனுக்கு? තමා සාක්ෂිකාරයෙක් වෙන්න. நீங்கள் சாட்சிக்காரர்களாய் இருக்க வேண்டும். සාක්ෂිකාරය. சாட்சி உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். මොකේ? எதிலே? දේව රාජ්‍යය. தேவனுடைய ராஜ்யத்திலே. යේසුස් වහන්සේ කිව්වා මම ආවේ දේව රාජ්‍ය ප්‍රකාශ කරන්න. இயேசுவானவர் சொன்னார், நான் வந்தேன் தேவ ராஜ்யத்தை அறிக்கை செய்யவே என்று. ගොඩක් වෙලාවට තමා කියා අයියෝ මම කිව්වා කීයද මම කවුරුත් මං කියන දේ අහන්නේ නැහැ කියලා. சில நேரத்தில் நீங்க சொல்லலாம், நானும் எத்தனையோ பேருக்கு சொல்றேன், அவங்க சொல்றதை கேட்கவே மாட்டேங்கிறாங்க என்று. නෑ අපි ඉස්සල්ලාම අපි මනුෂ්‍යයන්ට හරි අපේ චරිතය ඉදිරිපත් කරන්න. முதலாவது எங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற நடத்தையை அவர்களுக்கு காண்பிக்க வேண்டும். අපි බෝඩ්යක් ගහලා තියෙන්නේ. நாங்க அங்கே ஒரு பேனர் போட்டு இருக்கிறோம். ඇයි ඒ ගහලා තියෙන්නේ? ஏன் அங்கே அந்த பேனரை போட்டு இருக்கிறோம்? පාපිස්ටේට මිත්‍රෙක් වෙන්න ඉස්සෙල්ලා. பாவிகளுக்கு முதலாவது நண்பனாக இருங்க.
ඒ ඔහුගේ පෞකාරකම කියලා දෙන්න ඉස්සර වල මිත්‍රයෙක් වෙන්න. அவனுடைய பாவத்தை சொல்லி காட்டுறதுக்கு முதல்ல ஒரு நண்பனா மாறுங்க. ඒ කියන්නේ මේ හැම පෞකාරයම මිත්‍ර වෙලා ඔය අපිමු. එහෙමද? அப்படி என்றால் எல்லா பாவியோட நாங்க நண்பனா இருந்து அப்படியே இருப்போம், அப்படியா இல்லை. මෙතන එන පෞකාරන මිනිස්සුන්ට අපි මිත්‍ර වෙලා ඉමු. එහෙමද? இப்ப இந்த இடத்துல இருந்து பாவம் செய்யறவங்களுக்கு நாங்க நண்பனா இருப்போம், அப்படியா? අපි ඒගොල්ලන්ට ඉඩ දෙන්න ඕනේ. நாங்க அவங்களுக்கு இடம் கொடுக்கணும். අපි එකිනෙකාට ප්‍රේම කරන්න ඕනේ. ඒක වැදගත්. நாங்கள் ஒருவரை ஒருவர் அன்பு செய்ய வேண்டும், இது ரொம்ப முக்கியம். සමාව දෙන්න ඕනේ. ඒක වැදගත්. மன்னிப்பு கொடுக்க வேண்டும், இது ரொம்ப முக்கியம். අනිත් අය ගැන සලකන්න ඕනේ. மற்றவர்களை குறித்து அக்கறை எடுக்க வேண்டும், இது ரொம்ப முக்கியம். මුදිවන්ත වෙන්න ඕනේ. நன்றி சொல்ல வேண்டும். ඒ දෙවියන් වහන්සේ තමාගේ ජීවිතේ ඵල දැරීමක් බලාපොරොත්තු වෙනවා. தேவன் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு கனி கொடுத்தலை எதிர்பார்க்கிறார். දැන් ගෝලත්වයේදී මම ගිය සුමාන දෙක තුල මම කතා කරේ මේ මතෙව් 3 8වෙනි පදේ. இப்போ கடந்த 2-3 வாரங்களாக போதகர் சீசத்துவ பாடநெறியை கற்றுக் கொடுக்கும் பொழுது மத்தேயு 3வது அதிகாரத்திலே 3வது வசனத்தை குறித்து அவர் பேசி இருக்கிறார். ඔය යෝහන් 15 அதே போல யோவான் எழுதின சுவிசேஷ புத்தகம் 15வது அதிகாரம், තමා ඵල දරන්න ඕනේ. நீங்கள் கனி கொடுக்க வேண்டும், ඵල පවතින පිණිස. அந்த கனி நிலைத்திருக்க வேண்டும். දැන් නයිජීරියාවෙන් ඉඳලා පාස්ටර් කෙනෙක් ආවා. நைஜீரியா தேசத்திலிருந்து ஒரு ஊழியக்காரர் வந்தார். ඔහුට වයස අවුරුදු 70 ගණන්. அவருக்கும் வயது 70 வயதுக்கு மேலாகிறது. ඔහුත් කතා කරේ මම කතා කරපු දේම තමයි. நம்முடைய போதகர் பேசின இதே காரியத்தை தான் அவர் பேசினார். ඒදා මුල්ම කාරණා මොකද දෙවියන් වහන්සේගේ ආත්මය එකයි. இதுதான் அற்புதமான காரியம். தேவனுடைய ஆவியானவர் ஒருவரே. තමාගේ තමා ඵල දරන්න ඕනේ. நீங்கள் கனி கொடுக்க வேண்டும். සුද්ධාත්මය තමාට දීලා තියෙන්නේ ඵල දරන්න. பரிசுத்த ஆவியானவரை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார் கனி கொடுக்க. අපි හලෙලුයා කියලා ගෙදර ගිහිල්ලා ඕන ඔය ජීවත් වෙන්න නෙවෙයි. நாங்கள் அல்லேலூயா என்று சொல்லிட்டு வீட்ல போயிட்டு அப்படியே ஏனோ தான் வாழ்வதற்கு அல்ல. සාක්ෂිකාරයෙක් වෙන්න ඕනේ. ஒரு சாட்சிக்காரனாய் வாழ வேண்டும். මම අනිත්‍යර දේව රාජ්‍ය ප්‍රකාශ කරන්න. பிறருக்கு தேவ ராஜ்யத்தை சொல்ல வேண்டும். මේක හරි වැදගත්. இது ரொம்ப முக்கியம். ඉන්න දැසන இந்த காலை வேளையும் පළමු දේව රාජ්‍ය. முதலாவதாக தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள். පළමු முதலாவது තම මොනවා කරන්න කියලා. நீங்க எதை செய்வதற்கு முன்பாக තමගේ කාලය, ශ්‍රමය, මුදල් உங்களுடைய நேரம், உங்களுடைய பிரயாசம், உங்களுடைய வருமானம், මොනවා කරන්න කියලා. நீங்க இதையெல்லாம் எல்லாவற்றையும் செய்வதற்கு முதல்ல තමගේ ව්‍යාපාරය, තමගේ පවුලේ, உங்களுடைய வியாபாரம், உங்களுடைய குடும்பம், තමගේ සේවයේ உங்களுடைய ஊழியம், පළමු දෙවියන් වහන්සේ. இவை எல்லாவற்றிலும் தேவன் முதலாவதாக இருக்க வேண்டும். අපි පළමු තැන දෙවියන් වහන්සේට දුන්නොත් அந்த முதலிடத்தை தேவனுக்கு நாங்கள் கொடுப்போம் என்றால் උන්වහන්සේ පළමු තැන අපිට දෙන්නේ. எங்களுக்கும் முதலிடத்தை தேவன் கொடுப்பார். ஆமென், ஆமென். මම මොනවද කිව්වේ? நான் என்ன சொன்னேன்? පළමු තැන අපි උන්වහන්සේ පළමු තැන දෙනවා. நாங்கள் முதலிடத்தை தேவனுக்கு கொடுக்கும் பொழுது அவரும் முதலிடத்தை எங்களுக்கு தருவார். උන්වහන්සේගේ රාජ්‍යය ගොඩනගන උන්වහන්සේ මගේ ජීවිතය ගොඩනගනවා. அவருடைய ராஜ்யத்தை நாங்கள் கட்டி எழுப்பினால் எங்களுடைய ராஜ்யத்தை அவர் கட்டி எழுப்புவார். මම උන්වහන්සේගේ රාජ්‍යය ගොඩනගනවා, මගේ සේවය උන්වහන්සේ ගොඩනගනවා. நான் அவருடைய ராஜ்யத்தை கட்டி எழுப்பினால் என்னுடைய ஊழியத்தை அவர் கட்டி எழுப்புவார். අපි දේව රාජ්‍ය කාරණා කරනකොට උන්වහන්සේ අපේ පවුල බලා ගන්නවා. நாங்கள் தேவனுடைய ராஜ்யத்தின் வேலை செய்யும் பொழுது எங்களுடைய குடும்பத்தை தேவன் கவனித்துக் கொள்வார். මේක තේරුම් ගත්තොත් இதை நீங்கள் புரிந்து கொண்டால் අපේ ජීවිත වෙනස් වෙනවා. என்னுடைய வாழ்க்கை மாறும். අපේ ජීවිත වෙනස් වෙනවා. என்னுடைய வாழ்க்கை மாறும். ඔබේ ජීවිත වෙනස් වෙනවා. உன்னுடைய வாழ்க்கை மாறும். මේ උදෑසන இந்த காலை வேளையும் ඔබට කරන්න දෙයක් තියෙනවා. உங்களுக்கு செய்ய ஒரு காரியம் உண்டு. ගොඩක් වෙලාවට அநேக நேரங்களிலே තමා චකිතයක් තියෙන නිසා, බයක් තියෙන නිසා තමා මේක කරන්නේ. உங்களுக்கு ஒரு அச்சமோ ஒரு பயமோ இருக்கிறனால நீங்க இதை செய்வதில்லை. ලැජ්ජාව නිසා කරන්නේ. ஒரு வெட்கப்படுற தன்மை இருக்கிறபடினால செய்வதில்லை. උන්වහන්සේගේ ලැජ්ජාවවත් උන්වහන්සේ තමා කෙරෙහි ලැජ්ජා වෙන්නේ නැහැ. தேவனை குறித்து நீங்கள் வெட்கப்பட்டால் உங்களை குறித்து தேவனும் வெட்கப்படுவார். ඒ නිසා ஆகவே මේ උදෑසන இந்த காலை வேளையும் තීරණය කරන්න අවශ්‍යයි. நீங்கள் தீர்மானம் எடுப்பது முக்கியம். මම දේව රාජ්‍ය ප්‍රකාශ කරනවා. நான் தேவனுடைய ராஜ்யத்தை அறிக்கை செய்வேன். මේ අභිප්‍රාය නිසා තමයි යේසුස් වහන්සේ ආවේ. அந்த அபிப்பிராயத்துக்காக வேண்டிய இயேசுவானவர் வந்தார். යේසුස් වහන්සේ මට
ඒ අභිප්‍රාය දීලා තියෙනවා. இயேசுவானவர் அதே அபிப்பிராயத்தை எனக்கும் கொடுத்திருக்கிறார், ඔබටත් දීලා තියෙනවා. உங்களுக்கும் கொடுத்திருக்கிறார். කළ යුතු තිබෙනවා. அதை செய்ய வேண்டி இருக்கிறது. තම තීරණයක් ගන්න අවශ්‍යයි. ஆகவே நீங்கள் தீர்மானம் எடுப்பது முக்கியம். මට නිකන් ජීවත් වෙන්න බෑ. என்னால் வெறுமையாய் வாழ முடியாது. යේසුස් වහන්සේ නැතුව මට ජීවත් වෙන්න බෑ. இயேசு கிறிஸ்து இல்லாமல் என்னால் வாழ முடியாது. මට ජීවත් වෙන්න බැර නම් අනිත් අයට තමයි. எனக்கு முடியாது என்றால் பிறருக்கும் அது கஷ்டம். බොහෝ අය අද දුක් විඳිනවා. நிறைய பேர் இன்னைக்கு බොහෝ கஷ்டப்படுறாங்க. අය ප්‍රශ්නාර්ථක සිටිනවා. நிறைய பேர் பிரச்சனையோடு இருக்காங்க. බොහෝ අය අද සිය දිවි නහගන්නවා. நிறைய பேர் இன்னைக்கு தற்கொலை செய்து கொள்றாங்க. නේ? අපි දකිනවා. நாங்கள் பார்க்கிறோம், මේ ලොකු ලොකු මිනිස්සු වෙලිච්චාගෙන නගනවා. பெரிய பெரிய செல்வந்தர்கள் கூட அவர்கள் தன் வாழ்க்கையை தற்கொலை செய்து கொள்றாங்க. ප්‍රශ්න විසඳන්න බැහැ. பிரச்சனையை தீர்த்து கொள்ள முடியாமல். ප්‍රශ්න විසඳන කෙනෙක් ඉන්නවා. பிரச்சனைகளை தீர்த்து வைக்கக்கூடிய ஒருவர் இருக்கிறார். උන්වහන්සේට පුළුවන්. அவருக்கு முடியும். හalleluya. இந்த காலை வேளையும் මොන දේ ඇතිව තිබුණා. என்ன காரியம் நடந்திருந்தாலும் උන්වහන්සේ අපිට ජය දෙනවා. அவர் எங்களுக்கு ஜெயத்தை கொடுப்பார். ஆமென். පළමුව උන්වහන්සේගේ රාජ්‍ය ධර්මස්ථකම අපි සොයමු. முதலாவது அவருடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் நாங்கள் தேடுவோம். මේ පළමුව කියන ටික විතරයි මම අද දේශනා කළේ. இந்த முதலாவது என்கிற காரியத்தை குறித்தே நான் இன்று உங்களுக்கு பேசினேன். පළමුව උන්වහන්සේගේ රාජ්‍ය ගැන එනස්මයි. අපි නැගිට සිටිමු අපි යාඥා කරමු. நாங்கள் மீண்டும் வருகிற வாரம் பார்ப்போம் அவருடைய ராஜ்யத்தை குறித்தும்.